இந்தாங்க காயத்ரி, இந்த ஆயின்மெண்ட் அப்பாக்கு போடுங்க. சரி. அண்ணாமலை, இப்ப எதுக்கு கண் கலங்குறீங்க? அதான் உங்க பொண்ணு இப்ப நல்லபடியா திரும்பி வந்துட்டா இல்ல? பழசையெல்லாம் ஒரு கனவுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அம்மா, உங்ககிட்ட சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு நீங்க என்ன வாங்கன்னு மரியாதையா கூப்பிடாதீங்கம்மா. வயசுலயும் சரி மனசுலயும் சரி உங்களை விட நான் ரொம்ப சின்னவன். கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குமா. என்னங்க, நீங்களா எப்படி பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் மானம் கெட்டவன் லட்சுமி. மனசுக்குள்ள என்னைக்கோ என் பாவத்தை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்குதான் வெக்கத்தை விட்டு வெளியே சொல்ல வாச்சிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதே அண்ணாமலை. இப்போ காயத்ரி உன் காலுக்கு மருந்து போடுறா இல்ல, அந்த மாதிரி பிரிவுங்கிறதும் ஒரு மருந்து மாதிரி தான். உன் பொண்ணு விட்டு நீ பிரிஞ்சு இருந்ததுனால தானே உன் பொண்ணு மேல இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாயிருக்கு. அது நல்லது தானே. காயத்ரி தான் என் உசுருமா. சொல்ல போனா என் பொறப்புக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தவளே இவதான். இவளை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுத்தி எவ்வளவு கொடூரமான மிருகமா நான் இருந்திருக்கேன். விடுங்கப்பா, மறந்துடுங்களேன். நான் என்னைக்கும் உங்களை தப்பா நினைச்சதில்ல. நீங்க கொஞ்ச நாளும் சரி கோச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். லட்சுமி, அண்ணாமலை ஒண்ணுமே சாப்பிடலன்னு சொன்னியம்மா. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. சரிம்மா. எனக்கு பசியே தெரியலம்மா. உண்மையில சாப்பிடணும்னு தோணல. மனசு நிறைஞ்சிருக்கிறப்போ வயிறு கேடு கெட்டா என்ன? தப்பு அங்கிள். உங்க வயித்தெல்லாம் காயப்படாதீங்க, அப்புறம் உங்க ஹெல்த் தான் பாதிக்கப்படும். இனிமே என்ன வேணாலும் வந்துட்டு போட்டும்பா. எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அப்பா, என்னைக்கும் நான் உங்களோட தான்ப்பா இருப்பேன். பிரிஞ்சு வந்தப்ப கூட உங்களை என் மனசுக்குள்ள தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மைதான் அண்ணாமலை. உன்னை நினைக்காத நாளே கிடையாது. சாப்பாடு தட்டுல கை வைக்கும் போது அப்பா சாப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு கேப்பா. நேரமாச்சி போய் படுமான்னு சொன்னா அப்பா இன்னும் தூங்கி இருக்க மாட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்லுவா. இவ்வளவையே நின்னா நடந்தா மூச்சு விட்டா கூட உன்னையே தான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பா. எங்க அப்பா எனக்கு திங்கிற சோறு இல்ல பாட்டி, நான் சுவாசிக்கிற காத்து. சின்ன வயசுல இருந்து அப்படியே இருந்து பழகிட்டேன். சரிப்பா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
சாப்பிடுங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. லக்ஷ்மி, எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடு. சரிங்க. லக்ஷ்மி இரு. அண்ணாமலை, நாங்க சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிடு. காயத்ரி, சாப்பாடு கொடு. சாப்பிடுங்கப்பா. போதும்மா, போதும். இன்னொரு வாய். போதுமா. இன்னும் ஒரு வாய்ப்பா. இனிமேல் காயத்ரியை பத்தி கவலையே பட வேண்டாம். சரியா சொன்ன சூர்யா. இனிமே காயத்ரியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே அவளை பாத்துக்கிறதுக்கே அவங்க அப்பா இருக்காரு. இல்லம்மா, அவதான் என்ன பாத்துக்க வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன் சார். நான் வரேன் காயத்ரி. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. அப்படி சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற அழகே போயிடுங்க. ஆனாலும் சொல்லணும்னு எனக்கு தோணுதே. ஓகே பாய். நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஆ, வரேன் பாட்டி. சரிப்பா. வரேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. வரேன். ஒரு விஷயம்மா, தப்பு பண்றப்போ அது தப்புன்னு தெரியாது. ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் திருத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் இருக்கு பாரு, அது கொடுமைமா. மனசுக்குள்ள நிமிஷத்துக்கு நிமிஷம் வெந்து வெந்து தணிஞ்சேன். அப்பா, இப்ப நினைச்சாலும் சிலுத்து போகுது எனக்கு. ஆமா, உங்க பொண்ணுகிட்ட மனசை திறந்து வாமான்னு கூப்பிடுறதுக்கு எதுக்குங்க தயங்குனீங்க? எத்தனை நாள் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? இருக்கட்டும் லக்ஷ்மி. காத்திருந்து கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அண்ணாமலைக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். அம்மா, நான் காந்தியை பத்தி, புத்தனை பத்தி, இயேசுநாதரை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். இப்படி பெரிய பெரிய மகான்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் மனசு மாறுறதுக்கும் திருந்துறதுக்கும் நீங்க தான் எனக்கு பிரத்யக்ஷ தேவதையா இருந்திருக்கீங்க. நான் உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டோமா. அண்ணாமலை, என்னப்பா, என்ன போய்? உண்மைதான்ப்பா. பாட்டி ரொம்ப தங்கமானவங்க. அவங்க அருமை அவங்க பிள்ளைக்கும் பேரனுக்கும் புரியல. கேவலம் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னென்னமோ அசிங்கம் பண்ணிட்டாங்க. ஆனா என்னைக்கும் நமக்கு நிரந்தர சொத்தா பாட்டி கிடைச்சிருக்காங்க. ஆனா ஒரு விதத்துல நாம தான்ப்பா இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க.
நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாரையும் புரட்டி போட்டுடுச்சுல. கஷ்டம் எல்லாம் மொத்தமா வந்த மாதிரியே மொத்தமா மூட்டை கட்டிக்கிட்டு போயிடுச்சு. இப்ப பாருங்க, மஞ்சு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. காயத்ரி அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டா. ரேணுகாவும் கருவை கலைக்கலன்னு சொல்லிட்டா. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்பாடா, பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. கஷ்டம்லாம் நம்மள பக்குவப்படுத்துதான்னு சொல்லுவாங்க. நான் பக்குவம் ஆனேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இப்போ, ஆஃப்டர் ஆல் உலகங்கிறது மனுஷங்க தானே. மனுஷங்களை கரெக்டா டீல் பண்ண கத்துக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் அண்ணி லைஃப். கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா சின்ன புள்ளி கூட பெரிய உலகமா தெரியும். அதே தள்ளி நின்னு பார்த்தோம்னா பெரிய உலகமே சின்ன புள்ளியா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான். அந்த ஆண்டவன் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான்ல. என்ன நீ நான் சொல்றது? அண்ணி, அண்ணி,
அண்ணி என் பிள்ளை யாரோ கடத்திட்டு போறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? அண்ணி என் பிள்ளை யாரோ கடத்திட்டு என்னாச்சு அண்ணி? கொஞ்சம் உட்காருங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பதட்டப்படாதீங்க. என்னாச்சு சொல்லுங்க. மஞ்சுக்கு என்ன ஆயிடுச்சு? என் பிள்ளை யாரோ கடத்திட்டு போறாங்க. எனக்கு என்ன பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, அதான் அண்ணா ஹாஸ்பிடல்ல இருக்காருல அண்ணி. இங்க பாருங்க, ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? அண்ணி நீங்க மஞ்சு நினைப்புல படுத்தீங்கல்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. மஞ்சு நல்லாதான் இருக்கா. அதான் அண்ணா ஹாஸ்பிடல்ல கூட இருந்து பாத்துக்கறாருல. இல்ல சுப்பு, நீ உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி போ. இந்த நேரத்துல எப்படி அண்ணி அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அண்ணி ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, அண்ணனுக்கு தானே ஃபோன் பண்ணணும். நான் பண்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சு. இருங்க. ஐயோ சீக்கிரம் பண்ணுடி. பண்றேன். அண்ணி ஒண்ணும் ஆயிருக்காது அண்ணி, இருங்க அண்ணி. ரிங்க போதா? போயிட்டு இருக்கு. ஹலோ அண்ணே, நான் சுப்பு பேசுறேண்ணே. சொல்லு சுபோ. ஒண்ணும் இல்லைண்ணே, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. என்ன சுபோ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? மஞ்சு நல்லதானே இருக்கா? மஞ்சு நல்லாதாமா இருக்கா, ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்லைண்ணா, அண்ணி தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க, அதான் கேட்க சொன்னாங்க. நான் இருக்கும்போது ஏமா பயப்படுறீங்க? நான் பக்கத்துலயே தான் இருக்கேன். அவ நல்லா இருக்கா. நர்ஸ் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணிய கவலைப்படாம தூங்க சொல்லு, காலையில பாத்துக்கலாம்னு சொல்லு, சரியா? சரிண்ணா, ஓகே, நான் வச்சிடுறேன். என்ன சொல்றாரு? என் புள்ள எப்படி இருக்கா பாருங்க. அவ நல்லா இருக்காளாம், தூங்கிட்டு இருக்காளாம். நர்ஸும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறாங்களாம். அங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நிஜமா தானே சொல்ற? சத்தியமா அண்ணி, அண்ணன் பக்கத்துலயே தான் இருக்காரா. சரியா? இங்க பாருங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. நம்ம நாளை காலையில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். படுத்துக்கோங்க அண்ணி, படுங்க அண்ணி. நீங்க முதல்ல படுங்க. ஏங்க நீங்க வெளியில இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். பார்த்து மெதுவா. மெதுவா இரு. இந்தாங்க, போலாமா? அம்மா பாவம் இல்லப்பா, ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஆமாமா, அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை எந்த ரகத்துல சேர்க்கறதுன்னு தெரியல. தவ இருந்து கிடைக்காத வரும் தானா வந்து மடியில விழுந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. உன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா. வா, பார்த்து பார்த்துமா, மெதுவா வா, பார்த்து. வா. இருங்க இருங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. வா. இனிமே நீ சந்தோஷமா விளையாடலாம். சரிப்பா. மஞ்சு குட்டி, உனக்கு இப்போ உடம்பு குணமாயிடுச்சுன்னாலும் டாக்டர் உன்னை ரொம்ப கவனமா பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க, சரியா? அதனால வெளியில போய் விளையாடலாம் கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா சொல்லும்? சரிம்மா. அம்மா, நீ எங்க இருக்கியோ அங்க இருந்தா எனக்கு போதும். நீ வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ நான் இதுக்கு வெளியே போக போறேன், சொல்லு. செல்லம். சார்,
சார் இரு. மஞ்சுவுக்கு என்ன வேணும்? யாருங்க? இங்க செல்வங்கிறது நான் தான். நீங்க? உள்ள போய் பேசலாமா சார்? இல்ல பரவாயில்ல, எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை விஷயமா பேசணும் சார்.